நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான காலவெளியிலும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை சேர்த்த தெய்வ மக்களாகிய நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை திருப்தி அடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நல்ல காலவெளியிலும் ஆண்டவர் என் இதயத்தில் வைத்ததான வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்து அவருடைய வாழ்விலே நலமாய் வாழ்ந்திடத்தக்கதான நன்மைகளை நிறைவாய் பொழிந்திருக்கிற ஆண்டவர் அப்படி வாழ்நாள் நாட்களிலே பல காரியங்களை பத்திரப்படுத்தவும் காத்துக்கொள்ளவும் மனிதனுக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். விசேஷமாய் இந்த நெருக்கடி நிறைந்த காலகட்டத்தில் சேர்த்து வைக்காதவர்கள், ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளாதவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் சிரமங்களை சந்திக்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்களில் நமக்கு கிடைத்த நன்மைகளை ஜாக்கிரதையாய் பத்திரப்படுத்தி இருப்போமே, ஆனால் நாம் இப்பொழுது இவ்வளவு வேதனை அடைந்திருக்க மாட்டோமே என்று சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். இந்த உலக வாழ்வுக்கு மனிதர்கள் அநேக நன்மைகளை சேர்த்து வைக்க வேண்டியது தேவையாக இருக்கிறது. அவனமாய் ஆண்டவர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வழி நடந்து வருகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அநேக நன்மைகளை சேர்த்து வைக்க வேண்டும், அவைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் அப்படி விரும்புகிற ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக வாசியங்கள் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். ஆண்டவர் சிருஷ்டித்ததான மனிதர்களுடைய வாழ்விலே ஆண்டவர் அவர்களுக்கு தந்த இருதயம் மிக முக்கியமானது என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். ஒரு மனிதனுடைய இருதயம் நின்று விட்டதானால் அவனுடைய முழு வாழ்வும் முடிந்து விடுகிறதாக காணப்படுகிறது. மற்ற அவயவங்களில் பழுதுகளும் பாதிப்புகளும் ஏற்பட்டாலும் நிவர்த்தி செய்வதற்கு பல கால அவகாசங்கள் காணப்படுகிறது. ஆனால் இருதயம் நின்று விட்டதானால் அவனுடைய வாழ்வு முடிந்து விட்டது என்பது அர்த்தமாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த இருதயம் எல்லா காவலோடும் காக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் இந்த மனித சரீர இயக்கத்திற்கு இருதயத்தை எவ்வளவு முக்கியமாக வைத்திருக்கிறாரோ அப்படியே ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய ஆவிக்குரிய இயக்கத்திற்கும் இந்த இருதயத்தை அவ்வளவு முக்கியத்துவம் உள்ளதாக ஆண்டவர் கருதுகிறார். ஆண்டவர் மனிதனுடைய இருதயத்தில் பொல்லாத நினைவுகளை அறிந்திருக்கிறார். அது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்க கண்டபடியினாலே மனிதர்கள் மேல், மனித சமுதாயத்தின் மேல் வெறுப்படைந்தவராய் ஜலப்பிரவாகத்திலே ஜனங்களை நிர்மூலமாக்கும்படிக்கு தீர்மானித்தார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். இப்படி ஒரு மனிதனுடைய இருதயம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவனமாய் மனிதனுடைய இருதயம் சுத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும். ஒரு பொருள், விலையேற பெற்ற பொருள் நாம் ஒரு இடத்தில் வைத்திருக்கிறோமே, ஆனால் அதற்கு பல காவல்களை வைத்து அதற்குள்ளாக விலையேற பெற்ற பொக்கிஷத்தை வைத்திருப்போம். இதே போல இருதயம் ஒரு விலையேற பொக்கிஷமாகவும் இந்த இருதயம் கள்ளர்களால் களவாடி விடப்படக்கூடாது என்பதற்காக பலவிதமான காவலுக்கு உட்பட பண்ணி ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார். இருதயம் மிக முக்கியமானது என்று நாம் பார்க்கிறோம். இந்த இருதயம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம்
18வது 19வது வசனங்களை வாசிக்கிறதான பொழுது வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்படுகிறபடியால் புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்படி இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. எப்படி என்றால் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இப்படி ஆண்டவர் வேத வார்த்தைகளிலே நமக்கு சொல்லுகிற பொழுது இருதயம் மிக முக்கியமானது. இந்த இருதயத்திற்கு உள்ளாக பொல்லாதவைகளை வைத்து விடுகிறார். இருதயத்தை பொக்கிஷம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல மனிதன் தன்னுடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் என்றும், பொல்லாதவன் தன்னுடைய பொல்லாத பொக்கிஷசாலையாகிய இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து வைக்கிறான் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். இப்படி பொல்லாதவைகளை மனிதன் எடுத்து வைப்பதற்கு காரணம் அவனுடைய இருதயத்திற்குள் பொல்லாங்கன் கிரியை செய்தபடியினாலே அவனுடைய இருதயம் பொல்லாங்கினால் நிரம்பி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள் பொல்லாங்கு குடிகொள்ள கூடாதபடிக்கு நாம் அந்த இருதயத்தை காவல் காக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறார். மனிதனுடைய இருதயத்திற்குள் பொல்லாங்கன் கடந்து செல்வதற்கு 5 வழிகள் காணப்படுகிறது. நாம் அறிந்திருக்கிறவனமாக மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கிற 5 புலன்கள் வழியாகவும் இருதயத்தை பொல்லாங்கன் நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பொல்லாங்கன் இருதயத்தை நிரப்பி விடாதபடிக்கு ஒவ்வொரு பகுதிகளையும் நாம் காவல் காக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இருதயத்தை எல்லா காவலோடும் கூட காத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு வேதம் தனித்தனியாக சொல்கிறது. உன் கண்ணுக்கு நீ காவல் வைக்க வேண்டும், உன்னுடைய நாவை நீ காக்க வேண்டும், உன்னுடைய செவி காக்கப்பட வேண்டும், உன்னுடைய சரீரம் இச்சைக்கு எதுவான காரியங்களுக்கு எதுவாக போகாதபடி அது பரிசுத்தத்தோடு கூட காக்கப்பட வேண்டும் என்கிற வசனங்களை நாம் அதிகமாக அறிகிறோம். எனவே முக்கியமாக இருதயம் காக்கப்படுவதற்கு இந்த வழிகள் அடைக்கப்பட வேண்டும். எனவேதான் கண்கள் தீயவைகளை நோக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய கண்கள் இருளாக இருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டு போய்விடும். எனவே உன்னுடைய கண்கள் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையோடு இரு என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியே உன்னுடைய நாவு அது கட்டி வைக்கப்படாதிருக்குமானால் அந்த நாவு நெருப்பு போல முழு வாழ்க்கை சக்கரத்தை கொளுத்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாவு நெருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய நாவை, வாயை அடக்க வேண்டும். அப்படியே நுகர்தல், கேட்டல், உணர்தல் போன்ற ஒவ்வொரு அவயவங்களை குறித்தும் பொல்லாங்க நம்முடைய இருதயத்தை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறபடினால நாம் ஒவ்வொரு அவயவங்களையும் இந்த கடைசி நாட்களில் காத்துக்கொள்வதற்கு விரும்ப வேண்டும். ஏனென்றால் ஆண்டுடைய வருகை மிக வேகமாக இருக்கிறது. எப்படி ஜலப்பிரவாகம் வந்து எல்லாரையும் மாறிக்கொண்டு போனதோ அப்படியே கடைசி நாட்கள் அப்படியே இருக்கும் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறபடினால நம்முடைய இருதயத்தை நாம் எல்லா காவலோடும் கூட காத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறதான பொழுது, தேவனே உங்கள் இருதயங்களில் தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணிக் கொள்வதற்கு எப்போதும் நினைவுள்ளவர்களாக இருப்போமே ஆனால் நம்முடைய இருதயம் காக்கப்படும். அப்படி நம்முடைய இருதயம் காக்கப்பட்டால் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கனமுள்ளவர்களாக காணப்படுவோம். ஆண்டவருடைய வருகையிலே நமக்கு ஒரு நல்ல சிறப்பான இடத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் காணப்படுவார். 2வதாக உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உபாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு
ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். மனிதனுக்குள் ஆண்டவர் ஆத்துமாவை வைத்திருக்கிறார். இந்த ஆத்துமா பிழைத்திருக்கும்படிக்கு ஆண்டவர் மனிதனுக்கு சரீரத்தையும் தேவையான எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் வழங்கி இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் மனிதனுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறதான ஆத்துமா, இந்த ஆத்துமா காக்கப்பட வேண்டும், கடைசி நாளிலே குறையற்றதாய் கரையற்றதாய் தேவ சமூகத்திலே வந்து சேர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் உலக நிலைமையிலே நாம் பார்க்கிற பொழுது ஜனங்கள் ஒருவரும் ஆத்துமாவை குறித்த அறிவுள்ளவர்கள் ஒருவரும் இல்லை. ஆத்துமாவை குறித்ததான அறிவற்றவர்களாக தங்களுடைய ஆத்துமாவை அவர்கள் வேதனைப்படுத்துகிறவர்களாக, இல்லையானால் கரைப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறதை நாம் யோசிக்கிறோம். ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய ஆத்துமா என்று சொல்கிறதான ஒரு பங்கு இருக்கிறது. இந்த ஆத்துமா பிழைக்க வேண்டும் என்று சொல்கிறதான எதிர்பார்ப்பும் காணப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயும். ஆத்துமா வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்படி நம்முடைய ஆத்துமாவை நாம் ஜாக்கிரதையோடு கூட காத்துக்கொள்ள வேண்டும். மனிதனுக்குள் காணப்படுகிறதான ஆத்துமா ஆண்டவர் தந்த ஒரு தீபமாய் காணப்படுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிறதான இந்த ஆத்துமா ஆண்டவர் வருகிற பொழுது, இல்லையானால் நாம் மரிக்கிற பொழுது இந்த ஆத்துமா தேவனிடத்தில் கடந்து போகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 22 அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிறதான பொழுது உலக மனிதர்களுடைய சூழ்நிலைகளை குறித்து அங்கே சொல்கிறது. வாசிங்கள். பூமியில் காணப்படுகிற செல்வவான்கள் யாவரும் புசித்து மடிந்து போவார்கள். புழுதியில் இறங்குகிற யாவரும் ஆமென் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவரும் தன் ஆத்துமாவை ஒருவரும் தன்னுடைய ஆத்துமா அழியாதபடி காத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லப்படுகிறார். மனிதர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு பலன் இல்லை, இல்லையானால் அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல, காத்துக்கொள்ள முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரர் அப்படி சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் மோசையை குறித்து சொல்கிறதான பொழுது ஆத்துமாவை நீ ஜாக்கிரதையோடு கூட காத்துக்கொள்ள வேண்டும் என்று மனிதர்களுக்கு கட்டளையிட சொல்கிறார். ஆத்துமா காக்கப்பட வேண்டும். ஆனால் உலக வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களால் தங்களுடைய ஆத்துமாவை காவல் காக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் சிநேகிக்கிறவர்களாக ஐஸ்வர்யத்திலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலும் வாழ்கிறபடினால் அவருடைய ஆத்துமாவை குறித்ததான ஒரு சிறப்பான வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லாதபடியினால் அவர்களுடைய ஆத்துமாவை அவர்கள் காத்துக்கொள்ள முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 119வது சங்கீதத்தினுடைய 167வது வசனம் வாசிக்கிறதான பொழுது என் ஆத்துமா உமது சாட்சிகளை காத்துக்கொள்ளும். ஆண்டவர் நமக்குள் ஆத்துமாவை வைத்திருக்கிறார். இந்த ஆத்துமா ஆண்டவர் இந்த பூமியில் ஏற்படுத்தி இருக்கிறதான சாட்சிகளை காத்துக்கொள்ளத்தக்கதாக அது விரும்புகிறது. ஆண்டவர் என்ன பரிசுத்தத்திற்கு ஏதுவான நன்மைகளை பூமியில் வைத்திருக்கிறாரோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு ஏற்புடைய பரிசுத்தவான்களாய் ஜீவித்தார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் இந்த ஆத்துமா சாட்சியாக காத்துக்கொள்ளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்படி ஆத்துமா சாட்சிகளை காத்துக்கொள்ளுவதற்கு விரும்புகிற பொழுது அந்த ஆத்துமா பிழைக்கிறது, உயிர் கொள்ளுகிறது, அது உயிரோடு கூட காணப்படுகிறது என்பதை நாம் உணர்கிறோம். சங்கீதம் 121 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே சொல்கிறார், கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய ஆத்துமாவை காப்பதற்கு கரிசனை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய ஆத்துமா காக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்வதற்கு அநேக வேளைகளில் பலனற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆனால் நம்முடைய ஆத்துமா சாட்சிகளை காத்துக்கொள்கிற பொழுது, வார்த்தையின் மேல் தாகமாக இருக்கிற பொழுது, தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற பொழுது, ஆமே நம்முடைய ஆத்துமா பிழைப்பதற்கு அது வாய்ப்பாக காணப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே சொல்லுகிறார், ஆமேன் உன்னுடைய கர்த்தருடைய எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்கிறதாக எழுதியிருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை காக்கிற ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை சமர்ப்பிக்க வேண்டும்.
ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னும் ஒரு ஜெனரலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார். லூக்கா 21:19 வாசிக்கிறதான பொழுது, பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்கிறார். மனிதர்கள் பொறுமையற்ற ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான நெருக்கடிகள் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்மா கலங்குகிறது, நம்முடைய ஆத்மா திகைத்து போய்விடுகிறது, நம்முடைய ஆத்மாவுக்கு அமைதல் இல்லாமல் போய்விடுகிறது, நம்முடைய ஆத்மா தடுமாற்றத்தை சந்திக்கிறது, நம்முடைய ஆத்மா பிழைத்துக் கொள்ள முடியாதபடிக்கு அது மரித்து போனதை போல காணப்படுகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறவனமாக பொறுமையோடு கூட காணப்படவும், தொடர்ந்து என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்கு தேங்குகிறாய், என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமானவரை நான் இன்னும் ஆமேன் நோக்கி பார்ப்பேன், அவருக்காக காத்திருப்பேன் என்று சொல்கிறார். அப்படி ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிற ஒரு அமைப்பு யாரிடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியும் என்று வேணும் சொல்கிறார். முதலாவது ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த இருதயத்தில் தான் நல்ல பொக்கிஷமும் இருக்கிறது, அந்த இருதயம் பொல்லாத பொக்கிஷமாகவும் காணப்படுகிறது. நல்ல பொக்கிஷமாக என்னுடைய இருதயம் காணப்படுமே ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய வருகையில் நாம் காணப்பட முடியும். நம்முடைய ஆத்மா காத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆத்மாவை குறித்த அறிவு பூமியில் உள்ள மனிதர்களுக்கு இல்லை. ஆனால் தேவனை தேடுகிற நமக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை குறித்த ஒரு அறிவை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த ஆத்மா காக்கப்பட வேண்டும். மனிதர்களுடைய முயற்சியினால், இம்மையினுடைய பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற மனிதர்களுடைய முயற்சியினால் ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கிற, தேவனையே சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுடைய ஆத்மாவை ஆண்டவர் தானே காப்பேன் என்று சொல்கிறார். மட்டுமல்ல, நம்முடைய பொறுமையினால் நம்முடைய ஆத்மா காக்கப்படும் என்றும் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறார். மூன்றாவதாக வாசிக்கிற பொழுது 2 தீமோத்தேயு 4:7 நாம் வாசிக்கிற பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள், நான் காத்துக்கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு பேசுகிற பொழுது, மனுஷகுமாரன் இந்த பூமியில் திரும்ப வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் மிகவும் விலையேற பெற்றது. ஆனால் மனிதனுடைய வாழ்விலே விசுவாசம் குறைந்து கொண்டே இருக்கிறது. இயேசு வரும்போது ஆமென் விசுவாசம் இருக்குமா என்று சொல்லத்தக்கதான ஒரு நிலைமை பூமியிலே காணப்படுகிறது. விசுவாசம் துரோகம் முந்தி நடந்து கொண்டிருக்கிறது. விசுவாசித்துக் கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசங்களை விட்டு வெளிவிலகி போய்விட்டார்கள். விசுவாச ஜீவியத்திற்கு தூரமானவர்களாய் மாறிவிடுகிறார்கள். இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் விரும்புகிறார், ஆமென் உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர்கள் நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று அங்கே சொல்கிறார். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல நமக்கு விசுவாசத்தை தந்த ஆண்டவரை நோக்கி அவர் தந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று அப்போஸ்தலர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை உணர்வோமே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்றும், நமக்குள் ஆண்டவர் தந்திருக்கிற விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது என்றும் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறார். விசுவாசம் இல்லாமல் ஒருவன் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. எனவே ஆண்டவர் நமக்குள் விசுவாசத்தை தந்திருக்கிறார். நாம் விசுவாசத்தினால் அவருடைய கிருபை கொண்டு நாம் ரட்சிப்பை மீட்பை பெற்றுக்கிறோம். எனவே விசுவாசிக்காத ஒருவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்றும், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குட்படுத்தப்படுவான் என்றும் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. நாம் ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய ஜீவியத்தை தொடர்ந்தோம். கர்த்தர் நம்மை இன்மட்டும் பாதுகாத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை வழிநடத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த விசுவாசம் ஆமென் காக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கொலோசியர் 1:22 வசனத்திலும்
கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்முடைய விசுவாசத்துல உறுதியாக நாம் பெருக வேண்டும் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட நாம் இந்த விசுவாசத்துல பெருக வேண்டும். விசுவாசம் குறைவுவிடக்கூடாது. விசுவாசம் குறைவுபடுகிற பொழுது தேவனுடைய பிரியத்தை நாம் இழந்து போய்விடுகிறோம். விசுவாசம் குறைகிற பொழுது இந்த பூமியிலே நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய விசுவாசம் பெருக வேண்டும். நம்முடைய விசுவாசம் பெருக வேண்டுமானால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிற வண்ணமாக தேவனுடைய வார்த்தையின் மேல் மிகவும் கவனம் வைத்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோமானால் நம்முடைய விசுவாசம் பெருகுகிறதாக காணப்படும். ஆண்டவருடைய சமூகத்திலே பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்திற்கு ஏதுவான நல்ல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். நம்முடைய விசுவாசங்கள் வர்த்திக்கப்படுகிறதாக காணப்படும். அப்படி விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்கிற பொழுது நீதி உள்ள நியாயாதிபதி அவர் வரும்போது ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினதான ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கடன் நமக்குள் காணப்படுகிறது. முதலாவது இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய ஆத்துமா காக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு தந்த விசுவாசத்தில் ஆமென் அந்த ஆவி நமக்குள் காக்கப்பட வேண்டும் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. நான்காவதாக ஒரு வார்த்தை சொல்கிறது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இந்த சம்பவத்தை நாம் அறிவோம். ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்ததான ஸ்திரீகள்ல ஒரு ஸ்திரீ சத்தமிட்டு இயேசுவை பார்த்து, நீர் பாலுண்ட மார்பகமும் உண்மை சுமந்த கற்பமும் அது பாக்கியமுள்ளது என்று அவள் சத்தமிடுகிறாள். இயேசு சொல்கிறாள், இல்ல, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு வார்த்தைகளை காத்துக் கொள்கிறவர்கள் அதை விடவும் பாக்கியவான்கள் என்று இயேசு சொல்கிறார். இந்த உலகத்தில் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அவருடைய வார்த்தைகளை காத்துக் கொள்கிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்கள், அவருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சை வைத்திருக்கிறவர்கள், இவர்களை ஆண்டவர் பாக்கியவான்களாக ஆண்டவர் கருதுகிறார். இயேசு கிறிஸ்துடைய தாயாரும் சகோதரிகள் இயேசுவை தேடி வந்த பொழுது அவருடைய சீசர்கள் நம்முடைய தாயாரும் சகோதரிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன வேளையிலே இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், யாருடைய தாயார், யாருடைய சகோதர சகோதரிகள்? இதோ தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு என்னை பின்பற்றுகிற இவர்களே தேவனுடைய என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய தாயுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறதை பார்த்து, வார்த்தைகளை யாரெல்லாம் காத்துக் கொள்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின் மேல் யார் கவனம் வைக்கிறார்களோ, யார் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளை கடைபிடிக்கிறார்களோ, காத்துக் கொள்கிறார்களோ, அவர்களை சீசர்கள் என்றும் அவர்களை சிநேகிதர்கள் என்றும் அவர்களை ஊழியக்காரர்கள் என்றும் ஆண்டவர் அவர்களை கனப்படுத்தத்தக்கதான விதத்தில் சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைகளின் மேல் நோக்கமா இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை நிரப்பட்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் காக்கப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை விட்டு விலகிவிட்டதே ஆனால் நாம் கர்த்தருடையவர்கள் அல்ல, இந்த உலகத்திற்குரியவர்களாய் மாறிவிடுவோம். எனவே இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நோக்கம் வைப்போம். கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களுக்குள் காக்கப்படுவதற்கு இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் யூதா 21ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்கிறார். யூதா 21 யூதா எழுதின நிருபம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு என்று சொல்லப்படுகிறார். தேவனுடைய அன்பிலே நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவனிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான்.
காரியத்தை வேதம் வலியுறுத்துகிறது. அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை நாம் வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களின் சம்பவத்தை குறித்து சீசர்களுக்கு சொல்கிற பொழுது இப்படியாய் சொல்கிறார், இந்த உலகத்தில் முடிவு காலம் வருகிறது. அந்த முடிவு காலத்தில் மனிதனுடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்கிறார். இதோ இந்த கடைசி நாட்களிலே மனிதர்களுடைய அன்பு தணிந்து போய்விடுகிறது. ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தக்கதான அந்த சூழ்நிலை மாறிவிட்டது. அன்பு தணிந்து கொண்டிருக்கிறார். பொதுவாக மனிதர்களுக்குள் தேவ அன்பு, நல்ல அன்பு காணப்படவில்லை. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் சிநேகிக்கிற மனிதர்களாக இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்குள் இந்த தேவ அன்பை கட்டளையிடுகிறத அவர் பிரியமுள்ளவராய் காணப்பட்டபடினால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபத்தில் நாம் வாசிக்கிறதான பொழுது 5ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு தேவ ஆவியினால் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறார். ஆண்டவரே தேவ அன்பை நம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஊற்றி இருக்கிறார். தேவ ஆவி யார் யாருக்குள் நிலைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு தேவனுடைய அன்பு நிறைந்து காணப்படும் என்பதை அந்த வசனம் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான தேவ ஜனமே, கர்த்தர் அவருடைய வார்த்தையை நமக்கு இப்படியாய் சொல்கிறார், அன்பை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த அன்பு நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது என்று நமக்கு சொல்கிறார். அந்த அபிஷேகம் யாருக்குள்ளெல்லாம் காக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்குள் தேவ அன்பு நிச்சயமாய் பத்திரப்பட்டிருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். இதோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது நமக்கு ஆண்டவர் தந்த இந்த அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. ஆண்டவர் நமக்கு தந்ததான இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒருபோதும் துக்கப்படுத்திவிடக் கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஆமென் வல்லமையோடு கூட கிரியை செய்யும்படிக்கு எப்போதும் பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்தி ஜீவிக்கிறதான ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்பதை வேதம் வலியுறுத்துகிறது. இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை செய்வோம். நாம் ஆண்டவரில் அன்பு கூறுகிறோம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனில் அன்பு கூற வேண்டும். அதற்கு இணையாக தன்னை நாம் நேசிக்கிறது போல அயலானையும் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அன்பு நமக்குள் கிரியை செய்யட்டும். நாம் மற்றவர்களை நேசிப்போம். ஆண்டவருடைய பிரியம் நம்மேல் நிறைவாய் வெளிப்படுவதற்கு இந்த குணாதிசயம் நமக்குள் காக்கப்படுவதாக. நாம் இந்த நாளிலே 5 காரியங்களை பார்த்தோம். நம்முடைய இருதயம் காக்கப்பட வேண்டும், நம்முடைய ஆத்மா காக்கப்பட வேண்டும், நமக்குள் ஆண்டவர் தந்த விசுவாசம் காக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள் காத்து ஆமென் அது பொக்கிஷமாய் காக்கப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு, அன்பின் ஆவியானவர் நமக்குள் காக்கப்பட வேண்டும் என்று நாம் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் இவைகள் எல்லாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற விதமாக நாம் இவைகளை காத்துக்கொள்வோமே ஆனால் இந்த உலகத்தில் எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், மரணமே நமக்கு நேரிடத்தக்கதான போராட்டங்கள் நமக்கு வந்தாலும் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அன்பிலிருந்து நம்மை ஒருவராலும் பிரிக்கவே முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிற இந்த முக்கியமான காரியங்களை காத்துக்கொள்வதற்கு நாம் விரும்பாதபடி நம்முடைய மனம்போல் வாழ்வோமே ஆனால் சின்ன சின்ன சோதனைகளிலே நாம் ஆண்டவரை மறுதலித்து ஆண்டவருக்கு தூரமானவர்களாய் மாறிவிடுவோம். எனவே உலகம் பொல்லாங்கனுக்கு காணப்படுகிறது. பொல்லாங்கனுடைய கிரியைகள் அதிவேகமாய் பூமியிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. பொல்லாங்குகள் மிக அதிகமாக பூமியிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் வாழ முடியுமா என்று சொல்கிறதான கேள்விக்குறியோடு கூட காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இவ்வளவு நெருக்கங்கள் மத்தியிலும் தேவனை தேடுகிறதான உங்களுடைய ஆத்துமா, என்னுடைய ஆத்துமா ஸ்திரப்பட்டு தேவனில் கலிகூற வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறதான இந்த ஆலோசனைகளுக்கு நாம் நம்முடைய வாழ்விலே இடம் கொடுக்கும். எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வோம். நம்முடைய ஆத்துமா வெளியேறப்பட்டது. இந்த வானத்தையும் பூமியையும் உலகம் முழுவதையும் ஆண்டவர் வைத்தாலும் நம்முடைய ஆத்துமாவுக்கு நிகரானது அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். இவ்வளவு வெளியேறப்பட்ட இந்த ஆத்துமாவை குறித்து
சமூகத்திலே ஆமென் ஒப்பு கொடுப்போம், சமர்ப்பிப்போம். நாம் விசுவாசித்தபடினாலே ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். அப்படி விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறதான நாம் இந்த விசுவாசத்தை ஒருபோதும் விட்டுவிடாதபடிக்கு எப்போதும் இந்த விசுவாசத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்வதற்காக நாம் காணப்படுவோம். கடைசி நாட்களாக காணப்படுகிறது. விசுவாசத்தை மறுதலிக்கிறதான ஜனங்கள் திரளாய் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை மனிதனுடைய விசுவாசத்தை கேள்விக்குறியாய் மாற்றிவிடுகிறதாக காணப்படுகிறது. எனவே இப்படிப்பட்டதான நெருக்கடி நிறைந்த சோதனை நிறைந்த இந்த காலகட்டத்தில் லூக்கா 22:32 ஆண்டவர் சொன்னவனமாக சீமோனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, சீமோனுடைய விசுவாசம் காக்கப்படும்படிக்கு கிரியை செய்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நாட்களிலே, சோதனை நிறைந்த இந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி காக்கப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய விசுவாசத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜீவ வசனங்களாய் காணப்படுகிறதான தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் பக்குவப்படுத்துவோம், காத்துக்கொள்வோம். அந்த வார்த்தை நம்முடைய பாதைகளுக்கு தீபமாய் காணப்படுகிறது. நம்முடைய கண்களை அது தெளிவடைய செய்கிறதா இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை பூரிப்படைய செய்கிறதாக காணப்படுகிறது. இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் காத்துக்கொள்வோம். கடைசியிலே அன்புள்ளவர்களாக இருப்போம். அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகிக்கும், நம்பும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு சிறு கொள்வதில்லை என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வண்ணமாக இவ்வளவு மேலான அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகளின் அன்பே சிறந்தது என்று அப்போஸ்தலன் ஆமென் விளக்கப்படுத்தது போல இவ்வளவு சிறப்புடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே நாம் காத்துக்கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பிரியமாயிருப்பார். சோதனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் நம்மை ஒப்புக்கூடாதபடிக்கு கடைசி நாட்களிலே நம்மை ஆண்டவர் தாங்கி தப்புவித்து அவருடைய ராஜ்யத்தில் நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவியாய் ஆமென் இவைகளை வைத்து வைத்திருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் வேளையிலே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலவேளைக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறுபடியும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனிதர்கள் பொன்னை, பொருளை, பொக்கிஷங்களை சேர்த்து காத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் மனிதனுடைய வாழ்வுக்கு உதவாது என்று வேதம் சொல்கிறது. அவைகள் அவர்களுடைய ஆபத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய இயலாது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவிக்கிறதான எங்களுக்கு நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டிய வெளியேறப்பட்ட காரியங்களை குறித்து இந்த காலங்களில் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டீர். ஆண்டவரே, மிக வெளியேறப்பட்ட பொக்கிஷங்களாக காணப்படுகிற இவைகளை நாங்கள் காத்துக்கொள்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம். எங்களுடைய இருதயம் ஆவிக்குரிய தன்மையில் காக்கப்படும்படிக்கு எல்லா காவலோடும் எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு நாங்கள் விளைகிறோம். எங்களுடைய இருதயத்திற்குள் பொல்லாங்கன் புகுந்து விடாதபடிக்கு, பொல்லாங்கன் அவைகள் எங்களுடைய இருதயத்துக்குள் இருந்து வெளிப்படாதபடி எங்களுடைய இருதயம் பரிசுத்தமாய் காக்கப்படும்படிக்காக நம்முடைய சமூகத்திலே கெஞ்சி நிற்கிறோம், சொல்லிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே. அப்பா பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆத்துமா வெளியேறப்பட்டது. எங்களுடைய ஆத்துமாவை கரைப்படுத்துவதற்காக ஆண்டவரே சாத்தான் போராடி கொண்டிருக்கிற நாட்களில் எங்களுடைய வெளியேறப்பட்ட ஆத்துமாவை நம்முடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிற ஆண்டவர் இந்த நாட்களில் ஆத்துமா காக்கப்படும்படிக்கு கர்த்தருக்கு தயவு பாராட்டுகிறாக. ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தினுடைய கர்த்தருடைய எல்லா தீங்கங்களுக்கு காப்பார், ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லப்பட்டவனமாக எங்களுடைய ஆத்துமாவை காக்கிற ஆண்டவருடைய கரத்தில் ஒரு விசை கூட நாங்கள் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை சமர்ப்பிக்கிறோம். ராஜா, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக. எங்களுடைய விசுவாசம் பெரியது என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த பெரிய விசுவாசத்திற்கு சோதனை வருகிறது. அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுகிறது. அதை பார்க்கும் வெளியேறப்பட்டவர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுவது அதிக நிச்சயமல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறவனமாக சோதனை காலத்தில் எங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி பேதுருவுக்காக வேண்டியதான தெய்வம், பேதுருடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி அவனுக்கு உதவி செய்த தெய்வம், எங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி எங்களுடைய விசுவாசம் நிலைநிற்க காக்கப்படுவதற்கு கர்த்தருக்கு உதவி செய்வதற்காக இந்த நாமத்திலே சொல்லுகிறோம். ராஜா, ஆண்டவருடைய வெளியேறப்பட்ட வார்த்தைகள் எங்களுடைய இதயத்திலே காக்கப்படட்டும். உங்களுடைய வார்த்தைகளின்படியே கர்த்தருக்கு நன்மை செய்யும்படியாக இந்த நாமத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அன்பின் ஆவியானவர், அன்பின் வடிவாய் எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் இந்த நாட்களுடைய அன்பை நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். இவனமாய் கேட்டு இந்த ஆலோசனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம், எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து பெருக கனி கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருகிறபடியால் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
உடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலே எங்களை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சொன்னபடியே நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டியதான ஆண்டவரே முக்கியமானவைகளை காத்துக்கொண்டு கர்த்தர் வருகிற பொழுது ஆண்டவரே நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும்படி சொன்னவைகளை நாங்கள் காத்துக்கொண்டோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான ஆமென் நீதியின் கிரீடத்தை உம்மால் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க கர்த்தர் ஒவ்வொருவர் மேல் இரக்கம் பாராட்டுகிறார். ஒவ்வொருடைய ஆசீர்வதியும் நாங்கள் வரும் நாட்களில் இன்னும் சுவாசத்தில் உறுதியாக நின்று ஜெயம் எடுக்க கர்த்தருக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் கமலத்திலும் பாதுகாப்பும் சபை கூடி வந்த நம் அனைவரோடும் இன்னும் காலங்களில் எடுத்து நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா.